நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மலையாளம் ஆக்ட்ரஸான பாவனாக்கு கூடிய சீக்கிரமா டிவோர்ஸ் ஆக போகுது. பாருங்களேன், அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிற எல்லா போட்டோஸையுமே டெலிட் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சில டாக்ஸ் எல்லாமே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மலையாளம் ஆக்ட்ரஸான பாவனா மலையாளத்துல எவ்வளவோ பிலிம்ஸ்ல நடிச்சிருந்தாலும் தமிழ்ல வந்து அவங்க தீபாவளி, அசல், சித்திரம் பேசுதடி இந்த மாதிரி பல படங்கள்ல நடிச்சிருந்திருக்காங்க. பாவனாக்கு எவ்வளவோ இஷ்யூஸ் வந்திருக்கு. பர்சனலா அவங்கள வந்து அட்டாக் கூட பண்ணிருந்திருக்காங்க, அபியூஸுமே பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. அந்த கான்ட்ரவர்சி எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும்போது அவங்களுடைய ஹஸ்பண்டான நவீன் அப்படின்றவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க 2018. அதுக்கப்புறமா நவீனோட எடுத்துக்கிற நிறைய போட்டோஸ் வந்து தன்னுடைய சோஷியல் மீடியால ஆக்டிவா ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? ஆனா அந்த பிக்சர்ஸ் எல்லாமே இப்ப காணும். ஸோ நவீனோட எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் எல்லாம் எங்க போச்சு? அடுத்த டிவோர்ஸ் வந்து பாவனாக்கா அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அது எல்லாத்துக்குமே பதிலடியாதான் இப்போ பாவனா ஒரு பிக்சரை ஷேர் பண்ணிருந்திருக்காங்க தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல. ஆனா தன்னோட ஹஸ்பண்டான நவீன் கூட எடுத்துக்கிட்ட ஓல்டு பிக்சர் தான் ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. டிவோர்ஸ் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் பாவனா. அது மட்டும் கிடையாது. சரி, ஓகே, நீங்க ஏன் வந்து ஓல்டு பிக்சரை ஷேர் பண்ணீங்க? அப்போ இப்போ ரீசெண்டா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. மறுபடியுமே ஃபேன்ஸ் இதுக்குமே பதிலளிச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் பாவனா. நானும் என்னோட ஹஸ்பண்டும் டெய்லி எப்பவுமே போட்டோஸ் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற எமோஜியை தான் ஷேர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இது பார்க்கும் போதே தெரியுது அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபன்னியான கப்பல். அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. நார்மலி இது எல்லாத்தையுமே சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மெச்சூரிட்டி அவங்களுக்குள்ள ரொம்பவே நல்லா தெரியுது. அண்ட் இப்போ கோலிவுட் சைடு, ஏன் சவுத் சைடில் எத்தனையோ ஆக்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ்க்கு வந்து பயங்கரமாக டிவோர்ஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு இல்லையா? அடுத்தது இவங்களா அவங்களா அப்படின்னு டாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் ஒரு கியூட் கப்பலான ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தியே வந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறச்சு. டிவோர்ஸ் அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப் அ லைஃப் தான். டிவோர்ஸ் ஆச்சு, இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்ல எதுவுமே கிடையாது அப்படின்லாம் கிடையாது. செலிபிரிட்டிஸ் அதில் ரொம்பவே நல்லா தெளிவாக இருக்காங்க. அந்த மாதிரி தான் டிவோர்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், லெட் மீ மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி தான் ஆக்ட்ரஸ் சமந்தா, சைந்தவி, ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் முதற்கொண்டு எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாகவும் அதிலிருந்து நாங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்ட்ரஸ் சமந்தா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் டைமில் சினிமாவில் இருந்தே அவங்க வந்து பிரேக் எடுத்துக்கிட்டாங்களாம். அந்த சமயத்தில் சமந்தாக்கு வந்து கிட்டத்தட்ட 12 crores வரைக்குமே லாஸ் ஆகும். ஏன்னா அந்த சமயத்தில் அவங்க வந்து எந்த படத்துலையுமே கமிட் ஆகலை அப்படின்னும், நான் உண்டு, என்னோட வேலை உண்டு, எனக்கு இதில் வந்து கொஞ்சம் ரெக்கவர் டைம் வேணும், ஆனால் கண்டிப்பாக நான் ரெக்கவர் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஆக்ட்ரஸ் சமந்தா. அண்ட் கரண்ட்டாக அவங்க வந்து மியோசிட்டிஸ்கான ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்குமே பண்ணிட்டு அதே மாதிரி வெக்கேஷனையுமே ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதோட வீடியோஸ் எல்லாமே அடிக்கடி ஷேர் பண்ணுறாங்க இல்லையா? சமந்தாவை தொடர்ந்து அடுத்ததான் சைந்தவி வந்து நல்ல ஒரு சிங்கர். அவங்களுடைய பாடலுக்கு எத்தனையோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் இல்லையா? சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் கூட இப்போ வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து சைந்தவி வந்து ஒர்க்கில் தான் பயங்கர கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. டிவோர்ஸ் ஆனாலும் நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்ந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ சைந்தவிக்கு வந்து அதுலேருந்து ஒரு பிரேக் கூட அவங்களுக்கு தேவையில்லை. அடுத்ததா மியூசிக் டைரக்டர் ஜி இமானோட கம்போசிங்ல சைந்தவி பிரகாஷ் இப்போ ஒரு பாடல் பாடி இருந்திருக்காங்களாம். அதை பற்றியுமே ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷத்தோட. இவங்களை தொடர்ந்து தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா கூட இப்போ ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆகியிருந்துச்சு. ஐஸ்வர்யாவுமே அதுக்கு அடுத்ததா படமுமே டிரெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, பயங்கரமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்களோ கடந்த வந்த பாதைகளை பத்தி ஒவ்வொரு பிக்சரா ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணதா இருக்கட்டும், அவங்க வந்து டிராவல் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட நிறைய ரேண்டமா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி, அண்ட் மதர்ஸ் டே தன்னோட குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண போட்டோஸையுமே ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி தான் தன்னோட லைஃப் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு we have to move on அப்படின்ற கேப்ஷனுமே கொடுத்துருந்துருக்காங்க. இதுதான் லைஃபோட பாடம் அப்படின்ற மாதிரி தான் ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.